இப்போ எதுக்குடா எல்லாம் சோகமாக உட்காந்துருக்குறீங்க? உங்களுக்கு நாய் வேணும். நாய் வேணுமா? ஆ நாய் எதுக்கு எதுக்கு நாய் வேணுமா? எதுக்குன்னு சொல்லு. விளையாடுவோம். விளையாடணுமா? நீ சேர்த்து வச்சிருக்க 10 கோடி சொத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு நாய் வேணும்ல. இங்கே பாரு, எட்டு உதச்சிருக்கேன். நாய் வேணும்னா பேசாமல் கடங்க அப்படியே. நாய் வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நாய் வாங்கி கொடு ஆல்பர்ட், நாய் வாங்கி கொடுன்னு. நான் தான் இந்த வீட்டில் நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேனே தவிர நாய் வந்த பாடு கிடையாது. நாய் வச்சு என்ன பண்ண போறீங்க? சரி, அதை சாப்பாடு மட்டும் செய்யாது, கக்காவும் போகும். அதெல்லாம் யாரும் அல்லவா? நீதான் இந்த ஒரு கதை கேட்பாங்கல்ல, தென்னை மரத்தை மேல் போசன் அண்ணனுக்கும் கீழ் போசனு தம்பி. நாயோட முன்னாடி சைடு நான் பாத்துக்கிறேன், பின்னாடி சைடு நீ பாத்துக்க. நாய் வாங்கினா தானேடா, நாயே வாங்க மாட்டேன்டா. உங்க பாட்டி வீட்டுல நம்மளே கொஞ்சோண்டு இடத்துல டாக் மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கிறோம். சரியா? டாக் வாங்கினா நம்மள உங்க அப்பா தெருவுக்கு அனுப்பிச்சிருவோம். பரவாயில்லையா? பரவாயில்லையா? பரவாயில்ல, நாங்க தெருவுலயே படுத்துக்கிறோம். வாங்கி கொடுங்க.